ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது மணியன் அப்படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் கம்பெனி கேமில் வந்து புதுசாக நான் கேரக்டர் வாங்கியிருக்கேன். அது வாங்க நம்ம கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஆயில ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா இந்த குஸு போட்டிருக்கேன். ஸோ இந்த குஸு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சோல்ஸ் தரேங்க. நான் பார்ட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எதாவது இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ. யார் பார்த்தீங்களா டைமண்ட் பேக் வாங்கிட்டேன். ஸோ நேற்று தான் எனக்கு லக்கில் கிடச்சிச்சு. ஸோ நேற்று விளையாண்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண கிடச்சிருச்சு. ஓகே, இன்னும் குசு முடிய போகிற டைமில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து எதுக்கும் போய் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புதுசாக இன்னொரு 2 மிஷின் வந்துருக்கு. ஸோ டவரு இது என்னது நம்ம அப்புறமா பார்க்கலாம். நைட்மேர் டவரா என்னடா இது? குங்லா ஆஃபரு நைட்மேர் டவர் இருக்குது. நைட்மேர் டவரும் ஏதோ ஒன்று, அது ஏதோ ஒன்று. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் ஸ்கார்பியன் எப்படி வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுறேன். அது எப்படின்னா அது டைமண்ட் பேக்கு. ஸோ இந்த இருங்க ஃபஸ்ட்டு இது முடிச்சிடலாம். இந்த பிரான்ஸ் அப்கிரேட் கொடுத்து உங்களை சீனை பொறுமையாக தருவானுங்க. ஓகே, இப்போ வந்து 10,000 ரூபாய் தேங்க்ஸ் ரெடி. ஸ்கார்பியன் வந்து பார்த்திங்கன்னா லெவலப் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அவனோட பவரை. ஸோ இதில் தான் இந்த ஆஃபர் வந்து ரொம்ப அதிகம். டைமண்ட் பேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக. ஸோ இந்த 400 சோல்ஸில் தான் எனக்கு கிடச்சிச்சு ஸ்கார்பியன். அதுவும் 2 வாட்டி தான் பண்ணேன், 2வது வாட்டி கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இந்த குங்லா ஆஃபர் போவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். ஸோ முடித்ததால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த குங்லா கேரக்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த கேரக்டரை வச்சு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கார்பியன் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பேக் ஃபைட்டு. ஸோ இப்போ இந்த ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கணும் ஆப்பனன்ட்டை. அப்படி ஜெயிச்சா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46 சோல்ஸ்க்கு தருவாங்க. இருங்க நான் உங்களுக்கு இந்த ஃபுல்லாக விளையாண்டே பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவர்ஸை பார்ப்போம். அந்த டவர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அந்த 2வது பாஸை முடிக்காமல் போகிறதில்ல. அந்த 2வது பாஸு யாருன்னா அவன் பேர் ரெப்டைல். ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காமிக்கணும்ல. ஸோ அதனால் இன்னும் பாஸ் இன்னும் முடிக்கல. ஓகே, இதெல்லாத்தையும் இப்போ ஆப்பனன்ட்டு என்ன மாதிரியே இருக்கிறான். ஆனால் இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜீரோ. இவன் தான் ஐஸ் சப்ஜீரோ. சில்வர் பேக் இவன். ஐஸும் மோதக்கூடாது. ஸோ அதனால ஸ்கார்பியன் வச்சு சண்டை போடுவோம். ஸ்கார்பியனே செம்மையாக அடிக்கணும். மூஞ்சி மேலே ஒரு குத்து. இப்போ பாருங்கள், நான் 3rd போர் யூஸ் பண்ணுறேன். அரக்க மாதிரி நெருப்பு தான் வரும். இவனுக்கு நெருப்பு வராமலாம் இருக்காது. ஸோ அந்த 3rd போர் தான் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பே வருது. அதுக்குள்ளே இவன் ஐஸ் விடாமல் இருந்தால் சரி. ஏன்னா ஐஸ் விட்டான்னா நமக்கு அதை முடிஞ்சிடும். இவனுக்கு யூஸ் பண்ண வேணாம், வேறு யாருக்கு யூஸ் பண்ணலாம். இவனுக்கு கென்சி. ஓகே ரெடி முடிச்சிட்டான்டா. இன்னைக்கு நீ காலிடா. இது கொஞ்சம் டாட்டா ஒரே விட்டு இந்த அட்டாக் தானே வச்சா. இப்போ பாடுறேன், உனக்கே வைக்கிறேன் பாடுறான் அந்த அட்டாக்கு. ஓட தம்பி குஞ்சினு என்ன நல்லா இருக்கியா? இப்போ ஐஸில் மாட்ட போகிற. நாங்கள்லாம் ஐஸு எங்கள் முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்ட்டுலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பேக் சப்ஜீரோ லெவல் 40. ஸோ நிறைய சோல்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கார்பியனை லெவலப் பண்ணலாமான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கார்பியன் கிடையாதுங்க. அப்பா ஒரு ஸ்கிப் பண்ணுறான். 10,000 ரூபாய் தரணுமா டே? அதுவும் கோல்டு காயின் தான், ரியல் காசு கிடையாது, கோல்டு காயின் தான். இப்போ இவன் தான் பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன். இதுக்கு நான் கம்முன்னு லெவலப்பே பண்ணிடுவேன் இவனுங்களுக்கெல்லாம் தரத்துக்கு. ஓகே, நான் ஆர்டர் பார்த்திங்கன்னா லெவல் 25 வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ இந்த 3rd போர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா பார்த்திக்கலாம். 3rd போர் தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு மெயின். இந்த பவர் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் அட்டாக். போடு
ஒரு செலவு பண்ணதுக்கு 10,000 ரூபாய். சரி 1000 10,000 வேலை வருது பார்த்தீங்களா. 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, ஏன்னா அசால்ட்டாக நான் பண்ணிடலாமே டெவலப்பு. எப்படியாவது மேக்ஸ் போட்டுருணும். கோல்டுக்கு எனக்கு தீர்ந்து போச்சா. ஓகே, இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10,000 ரூபாய் கான்டெஸ்ட்டு சண்டை போடுவோம். இந்த முடிச்சுட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு 10,000 இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக இல்லை. ஓகே, இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப்பனண்ட் அவங்க ரெட் கலரில் வந்து அப்படின்னா அந்த ஃபைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது வந்து நீங்கள் விருப்பப்படுற கேரக்டர் வச்சு இந்த ஆஃபரில் சண்டை போட முடியாது. அந்த கேரக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேரக்டரோட ஆப்பனண்ட்டு யாருன்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைட்டுக்கே உங்களால் வர முடியும். இப்போ குங்லாவோட ஆப்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா யார், குஞ்சின். ஸோ குஞ்சின் இருந்தால் தான் உங்களால் மேட்சை விளையாடுவேன். குஞ்சின்னா அது ஒரு அம்பு விசிறவன். மார்டல் காம்பட் கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஐஸ் விட்டுட்டானே. சரிடி, என்னையே டெலிபோர்ட் பஞ்சு யூஸ் பண்ணி அடிக்கிறியா? இப்போ நீ சாவுடா, ஃப்ரீஸ்டா. நான்லாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். மறுபடியும் ஒன்று ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இவன் அப்படியே விட்டுட்டு போயிடலாம், ஆனால் இவன் போக மாட்டேங்கிறான். நான் தேர்டு போர் யூஸ் பண்ணால் ஒருத்தன் தாக்க மாட்டேங்கடா. மூஞ்சிலி ஒரு குத்து. இவன் வந்து பவர் குறைச்சி விட்ருவானே. இவனை ஃபஸ்ட்டு துரத்தணும். என்ச்சி போயிட்டு வா. டெலிபோர்ட் பஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம பவரை குறைச்சிடுவான். இந்த கொஞ்ச நேரம் ஒருத்தன் சும்மாவே இருக்க மாட்டான். இவனை ஃபஸ்ட்டு இது வெளியில் துரத்துவோம். போட தம்பி சப்ஜிரோ. இப்போ தேர்டு போர் வருதுன்னு கொஞ்சம் அடி வாங்குவோம். ஆனால் செம்மையாக இருக்கும். அது வந்துருச்சா. டெலிபோர்ட் பஞ்ச். டெலிபோர்ட்டை ஒரே குத்து பார்த்தீங்களா. நெருப்பு வச்சு அடிடா. ஓட நெருப்புடா. ஆனால் உண்மையை சொல்ல நெருப்போட ஐஸ் தாங்க பவர் அதிகமாக இருக்கும். நெருப்போட ரியலில் சொல்கிறேன் நான், நெருப்போட ஐஸ் தாங்க ஒரு மடங்கு பலம் அதிகம். நெருப்பு வந்து அந்தளவுக்கெல்லாம் பெரிய பவர்ஃபுல் கிடையாது. நெருப்பு அந்த ஐஸ் முன்னாடி என்ன தான் நெருப்பு பவராக இருந்தாலும் ஐஸ் முன்னாடி தோற்றுரும். அது வேணால் உண்மை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோல்டு வார் சப்ஜெக்ட் கேரக்டர் கிடைக்கும்னு சொல்லி தாங்க நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டு வார் சப்ஜெக்ட் வந்து இதில் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர். ஸோ அதனால் அவன் அந்த கேரக்டர் எனக்கு வேணும்னு தான் சொல்லி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேரு, கிடைக்கிறதே சந்தேகம்தான். ஓகே, நம்ம வந்து ஓகே ஒரே நிமிஷம். ஓகே கைஸ், மண்டையிலே போடு. கென்ஷே போயிட்டு வா. என்ன நீ இருக்கவே கூடாது. ஏன்னா இவன் பவரை குறைச்சி விட்ருவாங்க கென்ஷி. ஸோ அதனால தான் அவனை துரத்தி விட்டேன். என்னடா வந்தவங்களே வந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆமாம், இதில் இதுதான் ஒரு கடுப்பு. வந்தவங்களே வருவாங்க, வேறு ஒருத்தங்க வரவே மாட்டாங்க. இப்போ தான் இவங்களை அடித்து துரத்தி விட்டேன் போங்கடான்ட்டு. அதுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டான் இவன் குஞ்சு. இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்லாவோட ஆப்பனண்ட்டு. இவன் வந்து குங்லாவோட கசின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவனோட கசின் அவனுக்கு ஆப்பனண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, நான் லாஜிக்கு. ஸோ இந்த மார்டல் காம்பட் ஸ்டோரி விளையாண்டுங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். மார்டல் காம்பட் ஸ்டோரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்லேயே இருக்கும். ஸோ யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மார்டல் காம்பட் ஸ்டோரியெல்லாம் போட்டிருப்பாங்க, போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த படமே வந்துருச்சு. ஸோ யூடியூப்லேயே இருக்குது இந்த படம், மார்டல் காம்பட் மூவி. ஓகே, ரொம்ப காயின்ஸ் இருக்குது, போட்டு இன்னும் அதிகம். ஸ்கிப்பெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் நம்மக்கிட்ட முடியல. ஐயோ அவங்க வேறு கருமம், அவங்க பவர்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபைட்டு தான்
வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சோல்ஸ் கொடுக்கணும். நம்ம 3 சோல்ஸு அதெல்லாம் நம்ம தரமாட்டோம். ஸோ சோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேமில் அந்த கோல்டு கன் வந்து கூட அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. இந்த கேமில் முக்கியமாக அந்த சோல்ஸ் தான். ஸோ சோல்ஸ் இருந்தால் தான் அவங்களால மற்ற கேரக்டர் வாங்க முடியும், அதை செலவு பண்ணி. ஸோ அந்த கோல்டு கன்லாம் முக்கியமே கிடையாது, அது வந்து கேரக்டர் டெவலப் பண்ணுறதுக்கான யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சில்வர் பேக் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவும் கிடைக்கும், ப்ளஸ் அந்த கோல்டு கன் கொடுத்தாலும் அந்த ஒரு ஆஃபர் போடலாம் நீங்கள். சில டைம் என்ன, அந்த கோல்டு கொடுத்து போகிறதுல சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பேக் கிடைக்கும். அப்கிரேட்னால் கேரக்டர் அப்கிரேடு. இதோ இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி தரோம். அதுதான், அதுவும் ஃபுல்லாக பண்ணிவிடும். மேக்ஸ் எல்லாம் பண்ணாது, ஆனால் ஒரு லெவல் கிராஸ் ஆகிடும். கென்ஷியோட தேர்ட் போர் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை. இவன் செகண்ட் போர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு துரத்தி விட்ருவான், வேறு ஒரு அடுத்த ஆள் தான் வருவான். ஓகே, இந்த ஸ்கார்பியனா ஒரே கிக்கு, இதுக்கு தாங்க ஓவர் ஹெச்பி போகுது அந்த ஒரு கிக்குக்கு. அப்படியே அடிப்படல. இந்த தேர்ட் போர் வந்து என்னன்னு, ஐயோ குத்தி அடிச்சிட்டனே. இன்றைக்கி இவனோட தேர்ட் போர் பார்க்காம நான் விட மாட்டேங்க. ஆனால் லெவலப் பண்ணுமே. இப்போ வந்து 3 சோல்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த பழைய எனர்ஜி கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இவங்களுக்கு பதில் இன்னொரு கேரக்டர் இருப்பாங்க, இவங்களே நல்லா. இந்த கேனோ எனக்கு பிடிக்காத கேரக்டர், வெளியே நான் இதில் ஒத்துக்க மாட்டாங்க. கோல்டன் பேக்கு, ஒன்லி டைமண்ட் பேக் மட்டும்தான். ரெப்டைல் இருக்கான், இவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெவல் கம்மியாக தான் இருக்கான். ஸோ கோட்டல் கான், ஜேசன் எல்லோரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி, இவங்கெல்லாம் தேவையே இல்லை. நம்ம சோனியா பிளேட் வச்சே சண்டை போட ட்ரை பண்ணுவோம், ஏன்னா லெவலுக்கு ரொம்ப கம்மி இவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் இன்னும் சில்வர் பேக்கு தான் ஒரு லெவல் ரொம்ப கம்மி. கேனோ ரொம்ப கேவலமாக சண்டை போடுவான் கேனோ, அதனால தான் அவனுக்கு பேர் கேனோன்னு வச்சுருக்காங்க போல். ஆனால் என்ன, இவனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவனோட கண்ணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவன் சாதாரணமான மனுஷன் கிடையாது. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா அவுட் வேர்ல்டு ப்ளஸ் பூமி ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 இடத்துக்கும் போக முடியும் இவனால். ஏன்னா இவன் கண் வந்து பார்த்திங்கன்னா லேசரோட முடியும் இவனால். ஏன்னா அப்படியாப்பட்ட ஆள் தான் இந்த கேனோ. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பவர். மார்டல் காம்பட் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேனோ யாருன்னு. ஸோ ஒத்த கண்ணு பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கண்ணுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவனால் லேசர் விட முடியும். ஆனால் ஏன் விட மாட்டேங்கிறான்னு தான் தெரியல. இந்த சில்வர் பேக்கு ஸோ அதனால் விடலையோ என்னமோ. ஆனால் கோல்டன் பேக்குன்னா விடுவாங்க கன்ஃபார்ம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறதால தான் கொஞ்சம் பொறுமையாக ஹெச்பி போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீர் ஃப்ரீஸ் போட்டு விட்றாதரா. ஏன்னா ஃப்ரீஸ் போட்டுருந்தா நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் விட்டு தான் இருப்போம். இந்த அடிக்க போச்சு, முடிஞ்சு. யார் மேலே தேவிக்கிற நீ? போட்டு தள்ளவன. ஐயோ முடிச்சிட்டாங்க. ஸ்கார்பியன் ஆனால் போயிட்டான். ஸ்கார்பியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி ரிங்ஸோட ஒரே அடியில் போயிட்டான். ஸோ அந்த எனர்ஜி ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ அந்த எனர்ஜி ரிங்ஸோட ஒரே அடி போயிட்டான். ஓகே, அதை யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணுவோம். கேனத்தனமாக பண்ணிட்டே கேனோ வந்தால் ஒரே செகண்டில் போயிட்டாங்க, ஒரே அடி தான் அடித்தான். ஓகே, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க இருக்காங்க, ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அவன் நம்ம அடிப்போம் பாருங்க. கேனத்தனமாக பண்ணாதரா, கேனத்தனமாக பண்ணிட்டுருக்காங்க. கேன முத்துறங்க போடு, செத்துப்போ. ஒரே குத்து தலை சுற்றுதான், நல்லா சுற்றுட்டோம். ஐயோ டே, சப்ஜீரோ கிட்டலாம் விளையாட்டு காட்ட முடியாத டே. கேனோ மூக்கிலே குத்து.
மூக்குலேயே குத்துருவேன் அவனெல்லாம். ஏன்னா இவன் ஐஸ் விட்டே கொள்ளுவான். ஜம்ப் பண்ணி ஒரே அடி தான். இவனை மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கான் அந்த சப்ஜீரோ. ஸ்கார்பியன் பரவாயில்ல, கொஞ்சம் பவர் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். பவர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகம் தான். ஐயோ போச்சு போச்சு போச்சு. தம்பி பிளாக் பண்ணாத ப்ளீஸ். வேறு வழி இல்லைங்க, இவங்க ரொம்ப மொக்கையாக சண்டை போடுறானுங்க. கொண்டுட்டு போ. கொல்லுவான்னு பார்த்தா ஒரே அடி பொழைச்சி போன்னு சொல்லி விட்டான் போட இருக்குது. இல்லப்போ போட்டு செம்ம அடி. அப்படியே அந்த சப்ஜீரோ மண்டன் மட்டும் ஐயோ மூஞ்சிலே கிக் விட்றாங்க. இவனெல்லாம் அந்த நம்ம அந்த லெவல் ஃபுல்லாக மேக்ஸ் இவனெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கான். இவனுங்களை இந்த சப்ஜீரோவை சமாளிக்கிறது நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. இவங்க வேணாம், சரி ட்ரிக் இல்லை, கென்ஷி அது பரவாயில்ல, கொஞ்சம் லெவலாச்சும் ஆனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஸ்கார்பியன் தம்பி ஜாக்ஸு, டேய் நீ எதுக்குடா போகிறானுண்ணா? ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னா ஏற்கனவே சோல்ஸ் கம்மியாக இருக்குது. சரி 150 சோல்ஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு 46 சோல்ஸ் கிடைக்கும் ஒரு 3 சோல் வேஸ்ட் பண்ணேன்னா. மூணு சோல் இப்படி தான் தண்டமாக போகுது. போயிடுச்சு. ஓகே ஆனால் ஒரு 3 சோல் வேஸ்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு லைஃப் தான் ஏறும்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சோலுக்கு ஃபுல் ஹெச்பி ஏற்றி விட்ருவாங்க அவங்க. ஏன்னா சோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு. சோல்ஸ் கொடுத்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சோல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே கூடாது. இது கம்மனு கோல்டு கன் கேட்டிருந்தால் கூட தாராளமாக கொடுத்துருப்பேன். ஏன்னா அதெல்லாம் ஈஸி தான். கென்ஷியே உன் பவர் எங்கே காட்டாமல் தப்பிச்சிடலான்னு பார்க்காத. ஐயோ வேறு அடித்த நெருப்பு விட்டே கொள்ளுவானே. ஐயோ தெரியாமல் அழுத்து தொலைஞ்சிட்டாங்க கருமோ. இவனையும் போடுவோம், தெரியாமல் தானே நடத்தினேன். இவனையும் அப்படியே போட்டு தள்ளிடுவோம். எவ்வளோ அடி அடித்தா உன்னாலும் ஐஸ் விட்டே கொள்ளுடா. வாங்கிக்கோ. ஏய் பாதி ஹெச்பி தாங்க போகுது. அப்போ உனக்கு ஐஸை விட வேண்டியது தான். ஐஸெல்லாம் விட்டா பத்தாது, ஐஸ் விட்டுறதை நிறுத்திட்டு அடித்து தூக்க வேண்டியது தான். பிளாக் பண்ணுற பிளாக் பண்ணுறீங்க. இருங்க பிளாக்கா பண்ணுற பிளாக்கு. நீ பிளாக் பண்ணனா காலில் அடிப்பேன், நீ பிளாக் பண்ணனா காலில் அடிப்பேன். அட பாவி, சும்மா தாண்டா சொன்னேன். அதுக்கு ஒரு சும்மா காலில் அடித்ததுக்கு போயிட்டான். பிளாக் அடி தம்பி, பிளாக் பண்ணுறீங்க நீங்கள். இனிமேல் யாராவது பிளாக் பண்ணுங்கள், காலிலே அடிக்கிறேன். காலில் எப்படி பிளாக் பண்ணுங்க பார்க்குறேன். பிளாக் பண்ணால் அது இதே ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள் நீங்களும். பிளாக் பண்ணால் காலில் அடிக்கணும். ஆனால் இந்த காலில் அடிக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். 2வது பவருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். 2வது பவர் ஏதோ இந்த ஸ்கார்பியன் மட்டும்தான். மற்ற எந்த ஸ்கார்பியனும் 2வது பவர்லாம் காலெல்லாம் அடிக்க மாட்டான், ஒன்லி கையில் மட்டும்தான். இந்த சில்வர் பேக் ஸ்கார்பியன் மட்டும்தான் காலில் அடிப்பான். கையில் பிளாக் பண்ணுறாங்க. கையில் எவன்லாம் பிளாக் பண்ணுறானோ அவன்லாம் இப்படி கால்லேயே போட்டு வெளுக்கணுங்க ஆப்போனண்ட்டில் பிளாக்கு. ஓகே இன்றைக்கி இந்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சோல்ஸ் எடுக்க போகிறது கிடையாது.
மொத்தம் 6 சோல் வேஸ்ட்டாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். 6 சோல் வேஸ்ட்டாக போகட்டும், நம்மளுக்கு தான் 46 கிடைக்கிது இல்லை, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். போன சோல்லாம் திரும்பி கிடச்சிடும். கத்தியால் ஒரே வெட்டு. சப்ஜீரோ டே ஐஸ் விட்றாதரா, ஐஸ் விட்டுருன்னு எல்லோரும் தாங்கலாம் முடியாதுடா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை அடித்தா தூக்குறோம். வெட்டு. பேக்ரவுண்டில் ஃபேன் சுற்றுற சவுண்டு தான் கேட்குது. அதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்க. அடிக்காதரா டே. நானே சின்ன பையன் என்னடா போட்டு அடிக்கிற அப்படி சொல்லுவேன். நல்லா இன்னும் ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஓவரா எனக்கு பண்ண அதே இருக்குங்க. போச்சு, முடிஞ்சிச்சு. எவ்வளோத்துக்கு இருந்தால் ஓவராக பண்ணுவேன் நீ. ஒன்று இன்றைக்கி போட்டு தரலாம் பண்ண மாட்டேன். பிளாக் பண்ணுற பிளாக்கு இப்போ நீ தோக்க போகிறேன் ஓட. பென்ஷே உன்னோட தேர்டு போர் யூஸ் பண்ண டைம் ஒரே வெட்டு தான். கத்தியால் ஒரே வெட்டுங்க. செகண்ட் போர் விட்டு தேர்டு போரும் விட்டு. இந்த ஒரு போர் யூஸ் பண்ணுறதுக்கு போய் தேர்டு போர்லாம் தராங்க. இது கம்மனு செகண்ட் போரே கொடுத்துருக்கலாம் பிரான்ஸ் பேக் மாதிரி. ஓகே, மறுபடியும் வந்தவங்களே வராங்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெவல் தான் அதிகம். ஹெச்பி சுத்தமாக கிடையாது. யாருமே ஹெச்பி அந்தளவுக்கு கிடையாது. இந்த வாட்டி ஸ்கார்பியனோட தேர்டு போர் பார்த்து இப்போ சப்ஜீரோட தேர்டு போர் பார்க்க வேண்டியது தான். கென்ஷியோட தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சதா, இன்றைக்கி தான் பார்த்தேன். ஓகே, நம்ம இன்றைக்கி ஸ்கார்பியன் சப்ஜீரோட தேர்டு போர் பார்க்காம விடுறது கிடையாது. சப்ஜீரோ இன்றைக்கி நீ உன்னோட தேர்டு போர் காட்டாமல் போகக்கூடாது. ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். வந்துட்டோமா? ஓகே. இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆஃபர் ஜெயிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட கேம் பிளே முடிச்சுக்க போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஹெச்பி வருதா? அப்போ விட தேவையில்லை. அவனை என்னை போட்டு தள்ளிட வேண்டியது தான். மண்டேலேயே வாங்கு. ஹெல்த் ஏற்றுறாங்க. அந்த மண்டையிலே ஒரு அடிக்கிற அந்த ட்ரிக்கு தேவை. அந்த மண்டையிலே அடிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்மளை போட்டு வெளின்னு இழுக்கிறான். ஏன்டாடே ஒரு 10 செகண்ட் வெளில போயிட்டு வர முடியாதாடா? விட மாட்டேன்னா நீ கால்டடி கொஞ்சம் ஸ்கார்பின் மேலே வச்ச நீ செத்துப்போ. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். டெலிபோர்ட் பஞ்ச். வெட்ரா டெலிபோர்ட் பஞ்ச் மட்டும் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, நம்ம காலி ஆகிடுவோம். ஏன்னா நம்மளுக்கும் டெலிபோர்ட் பஞ்ச். வாடாடே ஐஸில் பெருசாக்கி ஒரே அடி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷீல்டு உருவிடுச்சு. இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓடாடே ஷீல்டு அந்த தேர்டு போர் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு ஷீல்டு என்னை சுற்றி ஷீல்டு. என் மேலே தேர்டு போர் யூஸ் பண்ணால் எனக்கு அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஓடு வேறு லெவல். அப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜ் போல் இருக்கே. ஐயோ இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் இருக்குதா? ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் போனோன்னே உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12வது லெவலில் வந்துவிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடைசி தான் இந்த கேமோட கடைசி ஸ்டேஜ். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 46 சோல்ஸ் தருவாங்க. 46 ஓசியில் தராங்க. அதுவும் வேறு லெவல் தாங்க. வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10,000 ரூபாய் கிடச்சா பரவாயில்ல. நான் கிடைக்காதே. ஏன்னா காயின்ஸும் கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா ஸ்கார்பியனை லெவலப் பண்ண யூஸ் ஆகும். ஓகே, அவனை அடிச்சு போட வேண்டியது தான். டேய் அட பாவி டே, ஹெச்பி மைனஸா டே? இதெல்லாம் போங்காட்டம். அட பாவத்தை இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறாங்க.
பரவாயில்ல விட, அடித்து போட வேண்டியது தான். நம்மலாம் யார் ப்ரோ பிளேயர். ஆனால் ஸ்கார்பியனுக்கு தாங்க ரொம்ப ஹெச்பி கம்மியாகுது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி கம்மி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹெச்பி ஃபுல்லாக கம்மி ஆகிடுச்சுன்னா நம்மளை 1 ஹெச்பி தான் போய் நிறுத்தோம். மோஸ்ட்டாக 1 ஹெச்பி தாங்க போய் நிறுத்தோம். இருக்கிறதுலே சப்ஜீரோ யாருக்கு ரொம்ப பவர் அதிகம்னா சப்ஜீரோ தான். அதனால தான் உனக்கு அதிகமான ஹெச்பி கம்மியாகுது. ஐயோ ரொம்ப கம்மியாகிடுச்சே. இதுக்கு மேலே விட்டால் வேலைக்காகாது. அடித்து போட்டு ஆகணும். வெற்றாயன முடிச்சு. ஐயோ சரி ஓகே. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? காயின்ஸ் கொடுத்து ஸ்கிப் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோல்ஸ் கிடையாது. இவங்க சீட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் நியாயமாக ஜெயிக்க முடியல. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ 1000 ரூபா தான் நான் பணம் போயிட்டு போகுது, எடுத்துக்கோங்கடா. ஓகே, நம்ம வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மிஷின் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்மளுக்கு 46 சோல்ஸ். நம்மளுக்கு சோல்ஸ் தான் முக்கியம். கோல்டுக்கு எல்லாம் முக்கியமே கிடையாது. பார்த்தீங்களா எவ்வளோ சோல்? 150 சோல் இருந்தது. இப்போ செம்மையாக இருக்குது. ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே இதில் வந்து குஞ்சின்னு இருந்தால் தான் நம்மளால் விளையாட முடியும். ஸோ குங்களா மோஸ்ட் பவர்ஃபுல்லாக வருவான் போல். நான் டைமண்ட் பேக் வச்சுக்க போகிறேன். வடா குஞ்சின் மண்டையா இங்கே இருக்காங்க இந்த குஞ்சின்னு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது விளையாடுவேன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக விளையாட மாட்டேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் மணிகண்டன் டாப். ஓகே பாய்.